ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Triple 7 கவுண்டவுன் கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 1 ஸ்ரீவர் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்மளோட பேரை மாற்றிட்டோம். நம்ம டைனோ கேமிங் பேரை வந்து வச்சுருந்தோம், அதை மாற்றிட்டோம். ஏன்னா அந்த பேரை நிறையா பேர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்குற அவ்வளோ பேர் வச்சுருந்தாங்க. அதனால் அது நல்லாவும் இல்லை, யூனிக்காகவும் இல்லை. அதனால் நான் பேரை மாற்றிட்டேன். அதான் இந்த பேரை நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு கொஞ்சம் யூனிக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு புக்கு கிடச்சிச்சு. இதான் முக்கியமான பொருள். இதை வாங்க நம்ம போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூனியக்காரியை எழுப்பி விடணும். அந்த வெள்ளை கொண்டை அவளை எழுப்பி விட்டுட்டு கீழே போயிடுவாப்ப. வீடு இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இங்கே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தவழ்ந்து வருவா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ், தவழ்ந்து வந்து கீழே போயிடுவா ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடுவோம். இங்கே கிராணி வரா, கிராணி வரல. வாங்க நம்ம அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம். காக்கி வீல் இருக்குது. ஐயோ, கிராணி வரா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுது பார்த்தீங்களா? வரா பாருங்க. இவ வர எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் இங்கே இருங்க, அந்த கிராணி அங்கே தொட்டாலும் பார்ப்போம். நம்ம இங்கே குதிச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கிராணி வரும்போது சீக்கிரமாக ஓடிடலாம். வரல எங்கே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, காலியாக கிடக்குது எல்லா இடமும். கிராணி வர ஏன் சொல்லிட்டாள் எல்லா அப்புறம் கன் பாட் ஒன்று கிடக்குது. கன் பாட் தேவைப்பட்டா சேர்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கிடச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு சேர்க்க ஐயோ இவ வேறு வரா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இவ வேறு வந்துட்டு இருக்கா. தொல்லை பண்ணுறா. நம்ம கன் பாட் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கன் பாட் எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இவ்வளோ சோழியை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். இருங்க, இங்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துலையும் வேறு துரத்திக்கிட்டே இருக்கா பின்னாடியே. ஐயோ போய் தொலாடி ஏன்டி என் பின்னாடியே வர. நம்ம மேலே போய்ட்டு அந்த கன் பாட் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட் கன் பாட் இங்கே அது போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து போய் அந்த சின்ன பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குன்னு தெரில. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு என்னோட சோழியை முடிச்சு விட்டுடலாம். இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கண்டுபிடிச்சி பார்த்துப்போம். இந்த கிச்சன்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 கதவை தான் திறந்துருக்கோம். இருக்கும் அதுக்கு முன்னாடி போய்ட்டு இதை போய் சேர்த்துக்குவோம். இங்கே வந்தாச்சு. அங்கே போய் சேர்த்துருவோம். ஐயோ துரத்திக்கிட்டே வர, பின்னாடியே வரா ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே இல்லை. இங்கே வந்தாச்சு, சேர்த்துருவோம். துரத்திக்கிட்டே வரா ஃப்ரெண்ட்ஸ், துரத்திக்கிட்டே வராங்க. இருங்க, வரலன்னு நினைக்கிறேன். வரல இருங்க. நம்ம மேலே போய் பொறுமையாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த கிளவி விட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட். கிளவி வெள்ளை கொண்ட கிளவி, வெள்ளை தொட்ட கிளவி. கொண்டை இல்லை, அவன் பிள்ளைக்கு தான் கொண்டை இருக்குது. இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு அவளை கூப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. நான் நேராக போனால் மூஞ்சிக்கு அடி வாங்கினா தொல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். வரட்டும். வந்துட்டா. வாடி கிளவி, வாடி. சீக்கிரம் அவங்க சுற்றிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்கா. இது துரத்திக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ட்ராப் வர போட்டிருக்கேன். நல்லா வேலை மிதிச்சிருந்தா மாட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே உட்காந்துப்போம். இல்லைனா வந்து நம்மளை பிடிச்சி விட்ருவா. இங்கே உட்காந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அவங்க அடிக்க மாட்டா. இருங்க நம்ம மேலே போய்ட்டு மேலே ஏதோ இருந்துச்சு. என்ன இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு முக்கியமான பொருள் ரஸ்டி பல்லாக்கி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகையான முக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3 பொருள் இருக்குது. செயின் கட்டரு, ஸ்டிக்கு, உட் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த ரஸ்டி பல்லாக்கி. அந்த ரஸ்டி பல்லாக்கி தூக்கி சோபாவில் போட்டு இங்கெல்லாம் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். நீங்கள் இங்கே வேறு என்னாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, இங்கே வேறு என்ன இருக்குது. இங்கே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கிராணி வரா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ துரத்திக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சின்ன ஷார்ட்கன் பீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ட்ராப் போட்டிருக்கேன். நல்லா வேலை மிதிச்சிருப்பேன். பார்க்காம போனால் மிதிச்சிருப்பேன். இந்த ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்டர் கவுண்ட் சீவரை இந்த அன்லாக் பண்ணிட்டு இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கா. கிராணி வரான்னு தெரில. கிராணி எங்கிட்டேருந்து வரான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே விடுங்க, கிராணி எங்கிட்டேருந்து வரான்னு தெரில. நம்ம போய் நேராக போவோம். எங்கெல்லாம் இங்கே இருக்கான்னு பொருள்லாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். கிராணி எங்கே இருக்கான்னு தெரிலையே. இங்கே வரா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை பார்த்தேன். நான் போய் அடி வாங்கி இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். இதுக்குள்ளே போய்ட்டு மேலே அங்கெல்லாம் என்ன இருக்கு பெஸ்ட்டு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய்ட்டு அங்கெல்லாம் என்ன இருக்கு பெஸ்ட்டு பார்ப்போம். இந்த கதவு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காக்கிட்ட இருக்குது. காக்கா கிட்ட கட்டிங் பிளான் தேவையே கொத்துது. கட்டிங் பிளான் தேவையே இல்லை. சரி இருங்க, இந்த கதை கிட்ட என்ன இருக்குது. இன்ஜின் பார்ட்லாம் தேவை கேட்டாங்கடா இப்போ. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. கிராணி வரான்னு பார்த்துப்போம். கிராணி வரல இருங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓடிடுவோமா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். போச்சுடா, மூஞ்சிலே வாங்கினடா. ரத்த குறையோட மூஞ்சிலே வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டாவே 2வது நாளில் எந்திரிச்சிட்டோம். ரத்தத்தோடலாம் இல்லை, அப்படி எந்திரிச்சிட்டோம். ஐ நீட் லீவ் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்மளுக்கு டாஸ்க்கு. இந்த கிளவி சூனியக்காரி வீட்டிலேருந்து தப்பிக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வரா ஃப்ரெண்ட்ஸ். துரத்திக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடவே மாட்டா கூட நிம்மதியாக ஒரு செகண்ட் கூட. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அந்த இதில் என்ன நம்ம பார்த்துப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். இங்கே என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்க்கி கிடச்சிருக்கு. இருக்க கார்க்கிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். கார்க்கியில் என்ன இருக்குது.
ஆர்கியாலஜி தேவைப்பட்ட ஹேமர் இருக்குது. ஹேமர் ஒரு வகையான முக்கியமான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹேமர் கூட அந்த மேலே போய்ட்டு அதை உடச்சி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இங்கே சிக்க வச்சுப்போம். நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கா, மாதமாக துரத்துறா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவளை இங்கே மாட்ட வச்சுப்போம். வந்துட்டாவ வாடி வாடி கிளவி வாடி 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 காட்டுவாசி இல்லை சூனியக்காரி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீங்கள் லாக்கை போட்டு ஸ்மோக்கை போட்டு முடிச்சு விட்ருவோம். பாட்டி அங்கே ஸ்மோக்கை என்ஜாய் பண்ணு பாட்டி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி மேலே போய்ட்டு இந்த கதவை உடச்சி இங்கே என்ன இருக்குது, வீல் கிராங்க் இருக்குது. சரி அங்கே என்ன இருக்குது, சேஃப்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டிக்குள்ளே உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. சேஃப்டிக்குள்ளே தான் மோஸ்ட்லாக கட்டிங் பிளானர் இருக்கும். செயின் கட்டர் இங்கே என்ன இருக்குது, மீட்டெல்லாம் கேட்டாடா. மீட்டை தூக்கி இந்த தொட்டியில் போட்டு ஆட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீட்டை நீட வச்சுக்கோ. மீட்டை இந்த வீல் கிராங்க் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீல் கிராங்கை போய் அங்கே சுற்றி கொடுப்போம். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த அண்டர் கிரவுண்டை போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்க நம்ம அண்டர் கிரவுண்டில் போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்குமா நீங்கள் ஒன்று இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து போயிருங்க. இங்கே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இருங்க பார்ப்போம். என்ன வெப்பனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கன் பாட்டு சேர்க்க தேவையே நம்மளுக்கு வெப்பனுக்கே கிடச்சிருச்சு. சூப்பர். இனிமேல் நம்ம கிரானியாக நம்பலான்னு பார்த்துக்கோங்க. கிரானியாக அவளான நம்ம ஒத்த கை பார்த்துருவாங்க, ஒரு கை பார்க்க வேண்டியதான். கிரானியை முடிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவளை எந்திரிக்க கூடாது. எந்திரிச்சாலும் பட்டுப்பட்டு அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடு இவ்வளோ வர எவ்வளோ ஸ்பீடாக விட்றா. ஆனால் தொடர்த்து ஆமாம் வேகத்தில் வருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சுட்டு அந்த கேட்டு திறந்துடும். இந்த கேட்டுக்குள்ளே நம்ம பார்ப்போம். அந்த கேட்டுக்குள்ளே முக்கியமான பொருள் தான் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல பொருள். அந்த கேட்டு திறந்துச்சு. இருங்க இங்கே போய்ட்டு என்ன ஆரம்பி பார்ப்போம். என்ன விர்ச்சாண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விர்ச்சாண்டில் ஹேமர் தான் இருக்கும், ஆனால் இப்போ ஹேமரும் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு விர்ச்சாண்டில் நல்ல பொருள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் தேவையான பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விர்ச்சாண்டில் இங்கே போட்டுப்போம். இருங்க நீங்கள் போட்டுப்போம். இங்கே விழுவ மாட்டேங்குது. இங்கே போட்டுப்போம், கரெக்டாக போடுவோம். போட்டுட்டு மித்த பொருள்லாம் வேறு எங்கேயாச்சும் கிளம்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டுட்டு இந்த வெப்பன் இருக்குல்ல, இந்த வெப்பனுக்கு ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இந்த வெப்பனுக்கு அன்லாக் பண்ணிடணும். கிராணி வேறு வரா சத்தத்தை போட்டதுனால. கிராணி நம்மளை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் அங்கிட்ட தேடிட்டு இருக்கா. பார்க்கல நல்ல வேலை அங்கிட்ட பார்க்கக்கூடாது நம்மளை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காத மாதிரியே போகிறான். நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம், கண்ணு மாடியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறான், முட்டாள் கிளவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு அந்த வெப்பன் கேப்பை ஓப்பன் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறா. கிராணி இந்த மாதிரி பண்ணால் பார்த்து வாழ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறா. அப்புறம் இருங்க நம்ம ஃபஸ்ட்டு வெப்பன் அன்லாக் பண்ணிட்டு அவள் மூஞ்சியை உடச்சி விடணும். இன்றைக்கி மூஞ்சிலே ஒரு ஃப்ரூட் சொல்லணும். வரும்னு நினைக்கிற சத்தத்தை போட்டிருக்கேன். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டா. வாடி சொட்டை கிளவி வாடி சாவுடி சொட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே உடச்சி இவளோட முதுகுலே சுட்டு இவளை மயக்க மாட்டே வச்சாச்சு. இருங்க நம்ம அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் போய் எடுப்போம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இதுக்குள்ளே என்ன போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படாது, நம்மளுக்கு ரஸ்டி பேட்லாக்கையும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். சரி இருங்க இதுக்கோ போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. நம்ம முக்கியமான பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. லேவஸ்க்கு தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையில்லாத போல தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது. இவளுக்கு இப்போ நம்ம ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்கேப் பண்ண பொருள் அவ்வளோக்கா கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். லேட்டாக இரும்பல் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் எங்கள் உடம்பு வர சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் இரும்பிட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு கிளவி வேறு வந்துட்டுருக்கா. போட்டு தள்ளிடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் வேறு இருக்கிறதுனால நான் வந்து இந்த போன வாரம் வீடியோ போடலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் வீடியோ போடலை. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விர்ச்சாண்டில் போய்ட்டு இந்த விர்ச்சாண்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே அதுக்குள்ளே என்ன போய் பார்ப்போம். ஒரு நல்ல பொருள் இருக்குன்னு நம்புகிறோம். விர்ச்சாண்டில் நல்ல பொருள் இருக்க வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மோஸ்ட்டாக அந்த செயின் கட்டர்லாம் எங்கேம்மா இருக்கும், நீங்கள் வாய்ப்பே இல்லை இதில் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா எதுக்கும் அந்த தேவைப்பட்ட பொருள் ஒரு பொருள் எடுக்கலாம். பேட்லாக்கியான் ஏன்டா தரீங்க, நீனே வச்சுக்கோ. பேட்லாக்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட், தேவைப்படாத பொருள் தான் ஃப்ரெண்ட் அது அதிகமாக கிடைக்கிது. இப்போ நம்ம ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஸ்கேப் பண்ண பொருள் கிடைக்க மாட்டேங்குது. வேறு எஸ்கேப் பண்ண பொருள் தான் அதிகமாக கிடைக்கிது. இதே வேறு எஸ்கேப் பண்ண பொருள்னு வச்சுக்கோங்களேன், அதை சீவர் எஸ்கேப்பு மாறி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்கேப் பண்ண போகிறோம், அந்த எஸ்கேப் வரா ஃப்ரெண்ட்ஸ். நசை வந்துக்கிட்டே இருக்கா. இவ சரியான இம்மார்டல் ஃப்ரெண்ட்ஸ், சாவவே மாட்டேங்கிறா. இவ்வளோ ஏதாச்சும் பண்ணி இவ்வளோ கேஸ் லைன் வச்சு கொண்டுருவோமா. கேஸ் லைன் ஒரு தடவை நான் கேஸ் லைன் வச்சு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அவள் டக்குன்னு வரா. நான் கேஸ் லைன் சுட்டு இவ்வளோ வெடிக்க வச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டா சாவடி
ஒரு சாவடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ இருந்துச்சு பெப்பர் ஸ்ப்ரே இருக்குல்ல, இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு அந்த காக்கா கிட்ட போய்ட்டு அந்த கட்டிங் பேன் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த நம்ம இருங்க ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். எடுத்தாச்சு இந்த கட்டிங் பேன் எதுக்குன்னா அந்த மேலே போய்ட்டு அந்த சேஃப்டியை ஒயரை கட் பண்ணி விட்டு இந்த சேஃப்டி எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயரை கட் பண்ணால் அந்த ஃபேன் நின்றும். ஃபேன் சுற்றிட்டு இருக்கும்போது கையை விட்டா கையில் சாக்கடிச்சிடும், கையை போய் வெட்டிடும். அதனால் நம்ம இந்த கட்டிங் பேனை ஃபஸ்ட்டு இந்த ஒயர் கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாங்கை போட்டுப்போம். இந்த பிளாங்கை இங்கே போட்டு இந்த கட்டிங் பேனை போய் ஃபஸ்ட்டு போட்டுப்போம், வெட்டிடுவோம். அங்கே சேஃப்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேஃப்டி தான் இருக்குது. சேஃப்டி எடுத்துப்போம். சேஃப்டி எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். டக்குன்னு ஓப்பன் பண்ணுவோம். கிராணி நம்மளை அடிச்சு போடுவாள். கிராணி இதை உடச்சிட்டே வருவா ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு நாள் சரி கிராணி உடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ஓரத்தில் போய் உட்காண்டா ஃப்ரெண்ட்ஸ். கிராணி டப்பு தள்ளி உடச்சி விட்டா ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி விட்டு வந்துட்டாவ. சரி இங்கே போட்டுப்போம், நம்ம கீழே தான் நடக்க போகிறோம், அதனால் நீங்கள் போட்டுப்போம். கிராணி வரமாட்டான்னு நம்புகிறேன். ஓகே போவோம். கிராணி வரமாட்டான்னு நினைக்கிறேன். கிராணி எனக்கு நீயா நானும் ஒத்தக்காய் பார்த்துருவோம். வாடி ஐயோ சொல்லி வாயமுன்னு அது கூட அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்தில் வச்சு முடிச்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டேத்துக்கு அது கூட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட் ஒழுங்காக பார்த்துப்போம். நம்மளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. 3வது நாள் நம்மளுக்கு 3 நாள் இருக்குது. இந்த நாளோட சேர்த்து பார்த்துப்போம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. பரவாயில்ல, ஜெயிச்சிடுவோம். நீங்கள் சேஃப்டிக்குள்ளே நம்மளுக்கு முக்கியமான பொருள். ஐயோ வெறும் திறந்தாலே வர கதவை. நல்ல வேலை நீங்கள் அந்த சேஃப்டி அங்கே போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த கன் எடுத்துகிட்டு வந்து முடிச்சு விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கன் எடுத்துகிட்டு இங்கே ஓரமாக நின்று பதுவோம். வந்துட்டா பாருங்க சாவடி. அந்த சேஃப்டி எடுத்துகிட்டு போய் இப்போ போய்ட்டு நம்ம போய் அந்த சேஃப் டோரை போய் அன்லாக் பண்ணிவிட்டு அங்கே என்னங்க பார்ப்போம். போட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு செயின் கட்டர் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கணும். இதுக்குள்ளே போட்டுப்போம். ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். அந்த ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரில. அந்த உட் ஸ்டிக்கு தான் கிடைக்கணும். இந்த உட் ஸ்டிக் எங்கேயாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். இருங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது இருக்குல்ல பிளாங்க்கு, அந்த பிளாங்க் உடச்சி விட்ருவோம். அந்த பிளாங்க் உடச்சி விட்டு அங்கே ஏதாச்சும் நல்ல பொருள் கிடைக்கணும். நடா இது டேய் கார் பேட்டரி வச்சு நான் என்னடா பண்ணுறது? நான் கார் எஸ்கேவே பண்ண போகிறதுலடா. ஏன்டா நீங்கள் வேறு கார் பேட்டரி தண்டு உயிரை வாங்குறீங்க? இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இந்த சுற்றியில் தேவையில்லை. அதுக்கு மேலே நம்ம இங்கே போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கிராணி இந்த நேரத்துக்கு எந்திரிச்சிருப்பா. 1 நிமிட் வந்துருச்சு, 1 நிமிட் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம கிராணி எங்கள் சத்தத்தை போட்டு போயிடுவோம். இங்கே வேறு எங்கேயாச்சும் பொருள் இருக்கான்னு தேடுவோம். நல்லா தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு வேளை அந்த ஸ்பைடர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கூட ஸ்டிக் இருக்குது. அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உட் ஸ்டிக் மோஸ்ட்டாக எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னை வச்சு ஷூட் பண்ணி ஒரு கதை திறப்போம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைடர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த 2 இடம் தான் தெரியும். ஸ்பைடர் கிட்ட இருக்கிறதுக்கு மோஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸ்பைடர் ஸ்பெஷல் கீ வர எங்கே இருக்குன்னு தெரில. ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு மீட்டு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீட்டு தான் நம்ம அங்கே போடல. தேவைப்படாதுன்னு நினச்சோம். ஆனால் தேவைப்படும்னு நினைக்கிறேன். தெரில பார்ப்போம். எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில அந்த உட் ஸ்டிக்கு. இருங்க ஃப்ரெண்ட், அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு இந்த ரஸ்டி பென்லைக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். நான் இப்போ எதுக்கு அந்த ஸ்கூரை எடுத்துக்க போகிறேன்னா, அந்த ஸ்கூருக்கு மேலே கிடைக்காது எந்த பொருளும். அவ்வளோதான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட் இருக்குல்ல, நம்ம லிஃப்ட்டு என்னன்னு தேட மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஐயோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாவா இல்லை சாவா வாழ்வா அதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பாக சூஸ் பண்ணோன்னா டைனமிக் அடித்து எடுத்துருவோம். 1 or 2 வர குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 நம்ம 2 சூஸ் பண்ணணும். 2 சூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க பஸ் பார்த்து 1 or 2 பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 வச்சு நம்ம 2 சூஸ் பண்ணிடுவோம். இருங்க 2 சூஸ் பண்ணுவோம். என்ன இருக்குது 2குள்ள 3, 2, 1 ஸ்டார்ட். அடா டேய் உங்களடா டேய், நான் அப்போயே 1 சூஸ் பண்ணிருப்போம்டா. என் கட்ஸ் சொல்லிச்சு 1 சூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் இப்போ 2 சூஸ் பண்ணி டைனமிக் வெடிச்சு சாகிற அளவுக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைனமிக் வெடிக்க என் மூஞ்சியே ரத்தக்கார ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போச்சுன்னா நம்ம தோற்றுருவோம் போல இருக்கே. சரி வெயிட் பண்ணுங்க, நம்ம போய்ட்டு இந்த செயின் கட்டரை வச்சு இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி லிஃப்ட்டில் போவோம். திரும்பி லிஃப்ட்டில் போய்ட்டு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம்னா நம்ம போய்ட்டு டக்குன்னு அந்த கொண்டப்பட்ட கேள்வி கொண்டானா நம்மளுக்கு துரத்து பிடிச்சி வரான்னு பார்ப்போம். வரா ஃப்ரெண்ட்ஸ் துரத்துறா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அவனை பார்த்தான்னு நினச்சிக்கிட்டேன். பார்க்கக்கூடாது. இல்லை பார்த்துட்டா அப்படியே போயிடும் நினச்சா. சரி அவள் போயிட்டா விடுங்க, நான் கட் பண்ணிட்டேன். அதை போயிட்டா இருங்க. அவன் மேலே போய்ட்டு மேலே என்ன பொருள் நல்ல பொருள் ஆசை கிடைக்கும். இருங்க எனக்கு என்ன பொருள்னு தெரில. நல்ல பொருள் என்ன கிடைக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். போட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஸ்பெஷல் கீக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் கீ எடுத்து அப்படி உதாரணத்துக்கு நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்து அது வழியாக உட் ஸ்டிக் எடுத்தாலும் சரி. அந்த டெடி பேர் எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெடி பேர் எடுத்துகிட்டு வந்தாலே அந்த கிராணியும் இந்த வெள்ளப்பட்ட கொண்டைக்கிழமையும் நம்மளோட சும்மாவே விட மாட்டாளுங்க.
2 போட்டும் துரத்தி அடிப்பாளுங்க. நம்ம ஹார்ட் பீட்டோட படக் 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 துடிச்சுக்கிட்டே இருக்கும். இவ வேற வந்துட்டா. விட்டு தொலடி கிராணி நம்ம விடவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பாருங்க, அவன் பேட்டை பாருங்க எவ்வளோ ரத்தக்காராக இருக்குது. எத்தனை பேர்த்த போட்டு தெளிவு பண்ணாரோ தெரில. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஸ்பெஷல் கேர் எங்கே போட்டோம்? அதை விடுங்க. அதை விட்டு அந்த க்ரோவர் எடுத்துகிட்டு முடிச்சு விட்றோம். ஐயோ அடா என்னடா டே 5th டேடா, லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டே. நம்ம இதில் வாழ்வா இல்லை சாவா? லாஸ்ட் டே செத்தோம். நம்மள அவளை ஏதாச்சும் கடைசி நாள் நம்ம பண்ணி முடிச்சு விட்ருவா. இல்லைன்னா தலையை வெட்டிடுவா, இல்லை மேலே தீயில தள்ளி விட்ருவா. ஏதாச்சும் நம்ம சீக்கிரம் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதில் இந்த க்ரோவர் ஆச்சும் நம்ம முடிச்சு விட்ருவோம். அதான் நமக்கு சரியான சாய்ஸு. எங்கே வரான்னு வேறு தெரில. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரா. நீங்கள் வாடி கன்று புல்லட் வேறு எடுக்கல. இருங்க, நம்ம புல்லட் எடுக்கணும். நம்ம புல்லட் அங்கே தானே போட்டோம். அந்த வாசல் மெயின் டோர் வாசலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா, மேலே துரத்திட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், வரா பாருங்க. வந்துட்டா. வாடி சொட்டை கிளவி சாவுடி, மொட்டை கிளவி சாவுடி சொட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொட்டை கிளவி அடித்தாச்சு. இருங்க, நம்ம போய்ட்டு அந்த ஸ்பெஷலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம போய்ட்டு அந்த ஸ்பெஷல் டோரை அன்லாக் பண்ணிட்டு அந்த மீட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம போடுறோம். அதுக்குள்ளே என்னதுன்னு பார்க்குறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீட்டு தேவைப்படாதுன்னு நினச்ச பொருள் இப்போ தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவைப்படாதுன்னு தூக்கி போட்டோம், ஆனால் இப்போ தேவைப்படுது. பாருங்க ஒரு ரோபோட் டோர், உங்கள் 8th ரோபோட் டோர் தெரியுது பார்த்தீங்களா? அதான் ரோபோட் டோர். அதை அன்லாக் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே அன்லாக் பண்ணிட்டேன். சாப்பிடு, இது சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உஷ்டி கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த உஷ்டிக்கும் போய்ட்டு இங்கே அந்த ஸ்பைடர் சாப்பிட்டு போயிடுச்சு. நம்ம இந்த உஷ்டிக்கும் போய்ட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் சீவருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டெடியை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இந்த கிராணி 1 நிமிடம் ஆகிடுச்சு எந்திரிச்சிட்டாவை. என்னை துரத்திட்டு தான் அந்த இவ்வளோ நேரமாக நான் வந்து கட் பண்ணிட்டேன். இருங்க, கிராணி எந்திரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய்ட்டு நம்ம இந்த டெடியை எடுக்கணும். அந்த டெடி எங்கேருந்து வரான்னு தெரில. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், எங்கேருந்து வரான்னு தெரில. தட்டு விட்டு பார்ப்போம். சரி வரல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெடியை போய் எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டெடி எங்கே? ஆனால் அவனுக்கு டெடி எடுக்கிறது பதிலாக கொண்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நம்ம பார்த்தீங்களா, பின்னாடியே வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே வந்துட்டு இருந்தா இவ்வளோ நேரமாக. டக்குன்னு இவ்வளோ நம்மளுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸு. நம்ம டக்குன்னு இந்த சான்ஸ் விடணும்னா டக்குன்னு நம்ம எந்திரிச்சுப்போம். நம்ம டெடி எடுத்துட்டு சீக்கிரம் சீவருக்குள்ளே போயிடணும். டக்குன்னு வந்து சீவருக்குள்ளே போகிறதுக்குள்ளே பிடிச்சானா நமக்கு முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே போச்சு. இந்த கிராணி லைஃப் வாழ்க்கையே போச்சு இந்த கேமோட இது ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஐயோ ஆனால் இவ இருப்பாளே அந்த ஸ்லெண்ட்ரினா இல்லை ஏஞ்சலினா, பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேரே குழப்பது ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஏஞ்சலினாவா இவ ஸ்லெண்ட்ரினாவா எதுன்னே தெரில. சரி இவ தான் ஏஞ்சலினா நினைக்கிறேன். வெஸ்டிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது கேள்விப்பட்டிருக்கேன், கிராணியோட புள்ள ஏஞ்சலினாவோட புள்ள ஸ்லெண்ட்ரினா, அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரோட ஸ்டோரிலாம் எனக்கு தெரியாது. இருங்க, சென்சைட்டு கொஞ்சம் கரகரான்னு இருக்குது. நம்ம சென்சைட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கட்டையை தூக்கிட்டு போய் மட்டும் மாட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மையை தூக்கணும். இங்கே நிற்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் போயிட்டு இங்கே நிற்கிறா ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டான்னு நினச்சேன், நல்ல வேலை வெளியே வந்திருப்பேன். போயிட்டா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் போகணும். அடுத்த செகண்ட் நம்ம கட்டையை தூக்கிட்டு போய் நாங்கள் போய் மாட்டிடுவோம். இந்த கட்டையை தூக்கிட்டு போய் இங்கே செட் பண்ணிட்டு எங்கே தான் இருக்குது, இதை மாட்டிட்டு நம்ம இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து தப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஐயோ நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், துரத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபைனல் இது முடிச்சோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல முடிச்சிட்டான்ட்டு. அதனால் அப்படியே துரத்திட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை பார்த்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெடி எடுத்துகிட்டு வந்துட்டா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபோன் அடுத்தது டெடி எடுத்துகிட்டு ஓடிடும். அவள் வந்து நம்மளுக்கு ரைட்டில் போனால் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம். ஆனால் ரைட்டில் போனோன்னு போயிங்களேன், லெஃப்ட்டில் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எனக்கு எடுத்துகிட்டு ஓடுறோம் என்னாலே துரத்திட்டு வந்துட்டுருக்கா. இருங்க ஐயோ அப்பா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸா. இப்போ வர முடியாது இவர்களால், இப்போ வர முடியாது. பஸ்ஸை திறந்துப்போம். இப்போ நிற்கிறா பாருங்க. இந்த வேணுமா டெடி பொம்மை வேணுமா? இந்த வேணுமா எடுத்துக்கோ உனக்கு தான் நீ தேவையில்லை. பாய் போயிட்டு வரேன். ஒரு வேலையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீவர் எஸ்கேப்பை டெடியோட முடிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராணி அந்த ஏஞ்சலினா அவங்களுக்கு செம்ம கோவத்தில் இருக்கா. முறைக்கிறா பாருங்கள் அந்த ஏஞ்சலினாவை. அவன் கண்ணும் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குன்ட்டு. நம்ம அந்த பொம்மை தூக்கிட்டு போனதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.